ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, வாங்க இப்போ நம்ம மீன் சம்பல் செய்வோம். மீன் சம்பல் நெய் கத்திரிக்காயும் செய்வோம், சூப்பராக இருக்கும். இது வந்து பொடி மீன், மஞ்சப்பாறை சொல்லுவாங்க, அச்சுவாரை மீன் சொல்லுவாங்க. அந்த மீனை வாங்கி நம்ம என்ன மசாலா போட்டு மீன் பொரிக்கிறதுக்கு பிரட்டுறோமோ அதை பிரட்டி வச்சுக்கிடுவோம். இப்போ அதுக்கு தேவையான பொருள் வந்து தக்காளி, வெங்காயம், பழுத்த மிளகா மூணையும் நல்லா கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி பிளெண்டரில் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கிருங்க. கொஞ்சம் நல்லா நைஸாக இந்த பாருங்க அரைச்சி வச்சுக்கிருங்க. இந்த மாதிரி நம்ம ரொம்ப இதெல்லாம் இல்லாமல் நைஸாக அரைச்சிக்கிறோங்க. இப்போ ஒரு சட்டியில் வந்து நம்ம எண்ணெயை ஊற்றி நல்லா சூடாகவும் அந்த மீனை வந்து நல்லா பொரிச்சு வச்சுக்கலாம். ரொம்ப பாதி வெக்காடெல்லாம் பொரிக்க வேணாம், நல்லா பொரிச்சிருங்க. கொஞ்சம் கிறிஸ்பியாக பொரிச்சேன்ட்டு அந்த மீன் சம்பல் வந்து சூப்பராக இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி நல்லா எல்லா மீனையும் போட்டுருங்க. எல்லா மீனையும் போட்டு எல்லாம் அந்த மாதிரி பொரிச்சு வச்சுக்கிறோங்க. பாருங்கள், இது வந்து வெள்ளைச்சோறுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து அது என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் நெய்ச்சோத்துக்கு கூட நல்லாயிருக்கும் இந்த மீன் சம்பல். இதுக்கு தேங்காய் பால் ரசம் வச்சேன்னா சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் ரசத்துக்கும் இந்த மீன் சம்பலுக்கும் அதுக்கு தான் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இன்ஷா அல்லாஹ். இதை பாருங்கள், இதை பொரிச்சு வச்சு இதே மாதிரி எல்லா மீனையும் பொரிச்சு வச்சுக்கிறோங்க. இதே மாதிரி கிறிஸ்பியாக பொரிங்க. இப்போ எல்லா மீனையும் பொரிச்சு வச்சு பாருங்கள். இப்போ ஒரு சட்டியில் வேறு சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறங்க. எண்ணெய் காயவும் என்ன செய்யுங்க, வெங்காயம் கொஞ்சம் கூட போட்டுக்கிறோங்க. வெங்காயம் போட்டு அதில் ஒரு டவுன் பண்டான் போட்டுக்கிறோங்க. டவுன் பண்டான் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். அந்த டவுன் பண்டானுக்கு அந்த மீன் சம்பலுக்கு நல்லா போட்டு கிண்டி விட்டுக்கிட்டு அதோட வந்து என்ன செய்ய, கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோங்க. கொஞ்சம் செவக்க விடுங்க. நல்லா செவக்க விட்டுக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு போடுவேன். அந்த இஞ்சி பூண்டு போட்டீங்கன்னா அந்த அந்த மீன் சம்பல் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கும், நல்ல வாசம் நல்லா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேருங்க. இது வந்து ரொம்ப மசாலா எதுவுமே வராது. கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரே 1/4 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்க்கணும். ஏன்னா அதில் பழுத்த மிளகா சேர்த்துருக்குறோம்ல, ஒரு 4 பழுத்த மிளகா சேர்த்தேன். இது 1/2 கிலோ மீனுடா வந்து 3 தக்காளி, 4 பழுத்த மிளகா, 2 வெங்காயம், பெரிய வெங்காயம். இது எல்லாத்தையும் பாருங்கள், அந்த தாளித்து அதில் தூக்கி ஊற்றி விட்ருங்க. கலரை பாருங்கள், சூப்பராக இருக்கும். இன்னும் கொதிச்சு நல்லா கொதி வரைந்து நம்ம கடைசியில் மீன் போடையில் இன்னும் அந்த கலர் வந்து சூப்பராக இருக்கும். நேச்சுரலான கலர். இது வந்து கலர் போட்ட மாதிரியே இருக்கும், ஆனால் கலர் போட மாட்டோம் இதுக்கு. அதோட உப்பு சேர்த்துக்கிறங்க. உப்பு சேர்த்து இது வந்து பச்சை மிளகா, பெரிய மிளகா, அதையும் அதில் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். தேங்காய் பால், கெட்டிப்பால் அதுலேயும் ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சம் எரிப்பு தன்மை இருந்துச்சுன்னா தேங்காய் பால் அந்த எரிப்பை எடுத்துரும். நல்லா கிண்டி விட்டு நல்லா மசாலா வடை போகிறதறதையும் அந்த வெங்காயம், பச்சை மிளகா வடை, பழுத்த மிளகா வடை எல்லாம் போகிறதறதையும் வச்சுக்கிறோங்க. இங்கிட்டு வந்து அந்த நெய் கத்திரிக்காய்க்கு வந்து கத்திரிக்காய் பொடிசாக கட் பண்ணி அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணியில் ஊற வச்சுக்கிட்டேன். ஊற வச்சு ஒரு சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக ஊற்றுங்க. அது எண்ணெய் கத்திரிக்காய், அதுக்கு பேர் வந்து நெய் கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. இங்கிட்டு வந்து இது வந்து அந்த மீன் கறி கொதிச்சிருச்சுல, மீன் சம்பல் கொதிச்சிருச்சுல, அதுக்கு வந்து கொஞ்சம் மேலே இனிப்பு சேர்த்துக்கிறோங்க. சீனி, 1/2 ஸ்பூன் சீனி சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா அந்த திக்கான இதுக்கு வந்துருச்சு. இப்போ அதில் வந்து நம்ம மீன் சேர்த்துக்கலாம். மீனை கொஞ்சம் மெதுவாக சேருங்க, ஏன்னா உடையாத அளவுக்கு. பொடி மீனில் ஆனால் ரொம்ப பொடிசாக இருக்க வேணாம், கொஞ்சம் பெருசாக பார்த்துக்கிறோங்க அந்த மீனுங்க. அதில் வந்து கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கிறோங்க வாசத்துக்கு. இது அப்படியே கொஞ்சம் நேரம் சிம்மில் வைக்கணும், ரொம்ப வேகமாக வைக்காமல் சிம்மில் வச்சுக்கிடுவோம். இங்கிட்ட வந்து அந்த எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். அந்த கத்திரிக்காய்க்கு கடுகு, ஏன்னா கத்திரிக்காய் வந்து ஒரு மங்கு கத்திரிக்காய்ண்டா அதே ஒரே மங்கு வந்து நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும். எவ்வளோ வெங்காயம் சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அந்த கத்திரிக்காய் சூப்பராக இருக்கும். அது காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஏன்டா உப்பு போட மாட்டேன் நான் இப்போதைக்கு, ஏன்டா உப்பு போட்டு நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம்ல கத்திரிக்காய், அதனால் உப்பு சேரும். அதில் நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இப்போ நம்ம கத்திரிக்காய் அதில் அள்ளி வச்சிடலாம். எல்லா கத்திரிக்காயும் அள்ளி வச்சுருங்க. ஓகே, நல்லா கத்திரிக்காய் எல்லாம் அள்ளி வச்சுட்டு நல்லா என்ன செய்யுங்க, கிண்டி விட்டுக்குருங்க. உப்பு சேர்க்காமல் நல்லா கிண்டி விட்டுக்குங்க. நல்லா கிண்டி விட்டு கத்திரிக்காய் நல்லா வெந்ததோடு அப்புறமா உப்பு பார்க்குறோம். உப்பு எப்படி இருக்குது, உப்பு போதுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு சேருங்க. ஏன்னா நான் கடைசியில் தான் உப்பு போட்டேன். ஏன்னா அந்த கத்திரிக்காய் கொஞ்சம் வெந்ததோட உப்பு டேஸ்ட் பார்த்தேன், உப்பு பத்தலை. மறுக்க திருப்பி நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். அதோடு நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இதுக்கு மீனை பாருங்கள், மீன் சம்பல் ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா, எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள், நல்லா திக்னஸாக இருக்கா? ஓகே, இது வந்து அப்படியே ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். இது கத்திரிக்காய் பாருங்கள், கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ கத்திரிக்காய் நல்லா பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அதோடு நல்லா கிண்டி விட்டுக்குருங்க. இது சூப்பராக இருக்கும் இந்த கத்திரிக்காய். நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இன்ஷா அல்லாஹ். கமெண்ட் பண்ணிக்கிறங்க என்ன ஏதுண்டு. இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு பத்தலை, உப்பு சேர்த்துக்கிட்டேன்னா பாருங்கள், உப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இதே மெத்தடில் செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும்.
ஓகேவா? ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அடுத்த இதில சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ்.